வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஃப்ளிப்ஸில் ஹேண்ட் பிளெண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இப்போ தான் இது வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 2 டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன். கேக்கும் பூரிக்கு மாவு பிசைஞ்சது ரெண்டுமே நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இது எப்படி இருக்குன்னு வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதை நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 2 வகையான இது கொடுத்துருந்தாங்க. ஒன்று மாவு பிசைகிறதுக்கு, இன்னொன்று எக்கு, தயிர், கேக் பேட்டர் செய்கிறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்மக்கிட்ட எல்லார்ட்டையுமே நம்ம விஸ்க் வச்சுருப்போம். எலக்ட்ரிக் விஸ்க்கு என்கிட்ட இல்லை. சரி, அதான் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னா உண்மையிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே ஈஸியாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. இப்போ எங்கள் பாப்பா தான் இதை அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அதில் எக் பீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்குறா. நல்லா லாக் ஆகிடுச்சு. வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோடனே நல்லாவே லாக் ஆகிடுச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி ஓட விட்டு பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு, நல்லா ஓடுது. இது அதை கலட்டுறதும் ரொம்பவே ஈஸிங்க. அந்த ஒயிட் கலர் பட்டன் அமுக்குனா டக்குன்னு கலண்டு வந்துடுது. இது நம்ம மாவு பிசையறதுக்கு உள்ளது. ரொம்பவே ஸ்மூத்தாக, ரொம்ப சவுண்டு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒரு மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பூரிக்கு இதில் மாவு பிசைய போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நமக்கு தேவையான ஸ்பீடு வச்சு மாவில் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். கையால் பிசைகிறதோட இதில் பிசைஞ்ச பூரி எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக வந்துச்சு. மாவும் ரொம்ப சீக்கிரத்துலேயே நான் பிசைஞ்சிட்டேன். இது 300 வால்ட்டு பவர் உள்ளது. அதனால் ரொம்பவே நல்லா ஸ்பீடாகவே சுற்றுனுச்சு. இப்போ நம்ம ஒரு வெண்ணிலா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் எக்லெஸ் கேக்கு நான் 2 டைப்பு நான் செஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி எக்கு வச்சு ஒரு வெண்ணிலா கேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு நான் 3 எக்கு எடுத்திருக்கேன். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக எடுத்துக்கோங்க. எல்லோவோட நம்ம 2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு அடித்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பீட்டர் வச்சு ஒயிட்டு எக்கை எப்படி நம்ம எப்படி க்ரீமியாக அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம ஒயிட் எக்கை இது மாதிரி அடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நான் ஒரு 200 கிராம் சுகரை பொடிச்சு வச்சுருக்கேன் மிக்சியில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து இப்படியே அடிச்சிட்ருக்கேன். நல்லா ஒரு க்ரீமியாக வரணும். இந்த மாதிரி ஊற்றக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடித்தோன்னா கீழே ஊற்றாத அளவுக்கு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்தோன்னா நல்லா இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்துடும். நம்ம இப்போ இது கூட நம்ம எல்லோவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே ஊற்றியும் கூட அடித்து சேர்த்துக்கலாம். இதை அடிச்சுட்டு நம்ம இது கூட மாவு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. ஒயிட்டு க்ரீமியாக கொண்டு வர வரைக்கும் தான் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் அடித்தா போதும். இப்போ இது கூட நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம்.
நான் மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து அது கூட சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் மாவை. எங்கள் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துலேயே பெல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம 1/4 கிலோ மாவு சேர்க்குறோன்னா நம்ம 1/4 கிலோ சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு திக்காக இருந்தது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட 2 ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நம்ம பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எந்த ஸ்மெல்லும் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை அந்த கேக் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க கேக்கு செய்கிறது. நான் வந்து எக் இல்லாமல் எக்லெஸ் கேக் செஞ்சுருக்கேன். இப்போ தான் நான் உங்களுக்கு எக்கு போட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் அவனில் வைக்கல, நம்ம அடுப்பில் தான் வச்சு நம்ம ஒரு தவாவில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி கேக் செய்கிறது. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதில் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு டூத் பிக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ எடுத்து நம்ம அதை நல்லா ஏர் பபிள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே அடுப்பில் வந்து உப்பு ஆல்ரெடி நான் வந்து இதுக்காகவே யூஸ் பண்ணுற உப்பு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். அதை கொட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மோல்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் சரியாக வேகலை, ஒயிட்டாக இருக்குது, குச்சிலையும் ஒட்டுது. இப்போது எனக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே பேக்காகி வந்துருச்சு பாருங்கள். சுற்றிலும் நல்லா வெந்து கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க. இன்னமும் அந்த சூட்டில் இருந்தால் கருகிடும். நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு நம்ம எடுத்து கீழே வச்சு இந்த பக்கவாட்டில் எல்லாம் கத்தியால் லைட்டாக கீறி விட்டுக்கலாம். அப்படி ஒன்றும் பெருசாக ஒட்டவே இல்லை பாத்திரத்தில், லேசாக எடுத்து விடணுமேனு எடுத்து விட்டுருக்கேன். அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டில் கூட அதை கவுத்துட்டு நம்ம பாக்ஸை வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டலை. நான் அடியில் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாரி வந்திருக்குங்க. நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கேக் வந்து நம்ம அவனில் தான் செய்யணும்னு இல்லைங்க, அவனில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவன் இல்லாதவங்க இந்த மாதிரி தவாவில் எதில் வேணுமாலும் செய்யலாம். சூப்பராக ஸ்மூத்தாக நம்மளுக்கு கேக் ரெடியாகி வந்துருச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.